Hi guys, good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Good morning சொல்லுங்க. Good morning. Hi guys, good morning. Okay, உண்மையை சொல்லலாம் குட் மார்னிங்லாம் இல்லை, குட் ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. இட்ஸ் அரௌண்ட் 2 o'clock. இல்லைன்னா நீ எல்லாத்தையும் நீ எந்திக்கிறதே 12 மணிக்கு தான் எந்திக்கிற டெய்லி. எத்தனை மணிக்கு எந்திச்சா நீ? பேச்சுலர் லைஃப்னாலே அப்படிதான். ஏன் பேச்சுலர் உள்பட பேச்சுலர் இருக்க மாட்டியா? நைட் வந்து யோசிச்சு நீ இப்போ ப்ராக்டிஸ் பண்ணாதான்டா ஷூட்டிங் போகிறப்பெல்லாம் வந்துட்டு உனக்கு ப்ராக்டிஸ் ஆகும். சரி கனாலே எல்லாம் ஹெல்ப் விட்டாங்க. இப்போ ஆஹா வேற மாதிரி ஆஃபீஸ் நடிக்க போகிறேன், அதில் யார் ஹெல்ப் விடுவா உனையா? ஒரு 3 நாளில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அங்கே ஒரு அக்கா கிடைப்பாங்க. இல்லை வாய்ப்புகள் இருக்கு. நான் இதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஒரே சூரியன் ஒரே சந்திரன். இல்லை யார் சூரியன் யார் சந்திரன்? இல்லை ஒரே சூரியன் ஒரே சந்திரன் இருக்குல்ல. அதான்டா யார் சூரியன் யார் சந்திரன்? சந்திரன். நீ சந்திரனா? சந்திரன். சரி அப்போ வந்து தீப்ஸ் சூரியனா? அப்போ அவன் அவ்வளோ சூடா இருக்கான். பிரைட்னஸ் பிரகாசமா இருக்காங்க. அப்படி வச்சுக்கலாம். வெளிச்சம் தரான். வெளிச்சம் தராங்க பிரகாசம். அப்ப நான் வந்து வெளிச்சம் தரலையா? ஓ நீலாம் வெளிச்சம் தான். நைட் அவ்வளவு தூரம் வெளிச்சம் கொடுக்குதுல. சில இடத்துல டியூப் லைட்டே இருக்காது, நீ தான் வெளிச்சம் கொடுக்குது. சில இடத்துல டியூப் லைட்டே இருக்காது. அப்ப சில இடத்துல மட்டும் தான் தருவாரா? இல்ல எல்லா இடத்துலயும் தருவாங்க. இல்ல நான் என்ன நினைச்சேன், இன்கேஸ் புது அக்கா மேட்டர் ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு. அவன் வேற எதனா ஒரு பொண்ணு எழுப்பி விடுவோம் அப்படின்னு நினைச்சேன். சரி ஓகே பரவாயில்ல. வ்ளாக் ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்களே பார்த்துருவீங்க. கார்ல இருக்கோம், ஒன்றும் இல்லை, கார் விஷயமா வந்து போயிட்டு இருக்கோம். பேக் டு பேக் என்னன்னு தெரியல, நமக்கு வெஹிக்கிள்லாம் சர்வீஸில் விட்டுகிட்டே இருக்கோமா. இப்போ நேற்று தான் வந்து காரு சர்வீஸ் விட்டு நைட் வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு காலைல ஒரு விஷயமா வெளில போயிருந்தேன். மொதல் வேலையாக போலீஸ்கிட்ட மாட்டிட்டேன். பிகாஸ் ஆஃப் திஸ் டென்ட் வந்து நம்ம ரொம்ப முன்னாடி போட்டிருந்தோம். அது சில பல காரணங்களுக்காக போட்டிருந்தோம். இப்போ வேறு வழி இல்லை, சென்னை ஃபுல்லாமே வந்து இந்த மாதிரி டென்ட்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம இத்தியாஸ் காரில் வந்து டென்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ண ஒரு லாக் பார்த்துருப்பீங்க. அதே இடத்துக்கு போயிட்டு இந்த காரில் இருக்க டென்ட்டையும் ரிமூவ் பண்ணிடலான் இருக்கேன். ஏன்னா என்னால் ஃபைன் கட்ட முடியல. ஆக்சுவலாக போலீஸ்கிட்ட மாட்டுற டைம்லாம் நான் ஃபைன் கட்டிட்டு தான் வரேன். 500 1000 ஃபைனை கட்டுறதுக்கு பதில் ஒரு ஏரியா டென்ட்டை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணி என்ன டென்ட் இருக்கோ அதை மட்டும் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ டுவர்ட்ஸ் எங்காவது மவுண்ட் ரோட் போயிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு டவுட்னா சொல்றா, இப்போ டென்ட் பிரிக்கிறதுக்கு போறோம். டென்ட் பிரிக்க போகும்போதே போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னா டென்ட் பிரிக்க தான் போறோம்னு சொன்னா நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க, சத்தியமா நம்ப மாட்டாங்க. அதனால நான் காலையில என்ன பண்ணேன், ஒரு போலீஸ்ட ஃபைன் கட்டினால அந்த பில்லு கொடுத்துருக்காரு என்கிட்ட. ஸோ அந்த பில்லை காமிங்க, இன்னைக்குள்ள நீங்க வந்து இந்த பில்லை காமிச்சு நீங்க இது பண்ணிக்கலாம், அவங்களுக்கு திரும்பி ஃபைன் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் சொல்லியிருக்காரு. இப்போ நான் அடிச்சு சொல்றேன், இப்போ நம்ம இங்க போறோம்ல, மெயின் ரோடுக்கு ஒரு லெஃப்ட் எடுப்போம், அங்கே போலீஸ் இருப்பாங்க, கண்டிப்பாக பிடிப்பாங்க. நீ வேணா கேமராவை திருப்பி கையில் வச்சுக்கோ, கேமராவை கண்டிப்பாக பிடிப்பாங்க. நான் அடிச்சு சொல்கிறேன். எல்லாக்கிட்டையும் நான் ஒரு லெஃப்ட்டு சொன்னேன் இல்லையா, அது இந்த லெஃப்ட்டு தான். இப்போ வர லெஃப்ட் எடுத்தால் கண்டிப்பாக போலீஸ் இருப்பாங்க. சாட்டர்டே வேற கண்டிப்பாக இருக்கணும். நம்ம நேரம் போலீஸ் இல்லையா? கைஸ் எஸ்கேப், கைஸ் கிரேட் எஸ்கேப்னு கூட இல்லை, இந்த இடத்துல தான் எப்போவுமே போலீஸ் இருப்பாங்க. நான் டெய்லி தீப்ஸ் இந்த வழியாக தான் கூப்பிட்டு போவேன். கண்டிப்பாக போலீஸ் இருந்து நான் பார்த்துருக்கேன். பட் நம்ம நல்ல நேரம் இல்லை. பார்ப்போம் இன்றைக்கி வந்து டென்ட்டு போகிற கடையில் எவ்வளோ நேரம் ஆகுது. அன்றைக்கி ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2 hours 3 hours கிட்ட ஆயிடுச்சு. இன்றைக்கி எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல, ஏன்னா இன்னும் நிறையா வேலை இருக்குது. டென்ட்டு போடும்போது நம்ம காருக்குள்ளே இருக்கலாமா? இருக்கலாம். ஆனால் என்ன தூங்குறதுக்கு தூங்க போறியா? ஏன் நைட் தூங்கலையா? நைட்டு தூங்கினேன், கொஞ்சம் டயர்டாக இருக்குதா? எப்படா கார் ஓட்ட கற்றுக்க போகிறீங்க நீங்களா? ஒருத்தர் வரேன்னு சொன்னாரு, காலைல 8 மணிக்கே வந்துடுறேன்டா அப்படின்னாரு. தூங்கிட்டாரு. எனக்கு 12 மணிக்கு ஃபோன் பண்ணாரு. சரோ கால் பண்ணுவோமா? அவரு தான் சொன்னாரு. அப்படியே கால் பண்ணுவோமா? என்ன பண்ணாங்க இப்போ? நான் வீட்டில் தான் இருக்கேன்னா. வீட்டில் தான் அதே கால் பண்ணி வான்னு. பாத்ரூம்ல இருந்தீங்களா? சரி ஒரு நிமிஷம் இருங்க. பாத்ரூம்ல என்னடா பண்ணிட்டு இருந்தேன்? சரி ஓகே சும்மா தானே கால் பண்ணுவோம். நாங்கள் மவுண்ட் ரோட் போயிட்டு இருக்கோம். வரும்போது சொல்கிறோம். டென்ட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு. சரி மேலே லேட்டாக கிளம்புனா ரொம்ப லேட் ஆயிரும், அதனால போயிட்டு இருக்கோம். இல்லை வரல ப்ரோ. சரி ஓகே பாய்டா கால் பண்ண மாட்டாரா? பண்ணாருன்னா நான் கழிச்சு பண்ணுவோம். நான் இருக்கேன். கைஸ் ஒரு வழியாக கிட்டத்தட்ட வேலை முடிஞ்சிடுச்சு. இன்னும் அந்த சைடு கண்ணாடியும் பின்னாடி கண்ணாடியும் முடிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சிடும். பட் மாற்றம்லாம் இப்போ உங்கள் டிராஃபிக்கை போகிறேன்.
செம்ம டிராஃபிக்கு. இங்கே வண்டி நிப்பாட்டுறதே ரொம்ப ஒட்டி தான் விட்ருக்கோம். ஏன்னா கடைக்காரங்க இங்கே விட்ருங்க. ஆக்சுவலாக இந்த கடையில் தான் நம்ம பண்ணுறோம். போன வாட்டி இந்த கடையில் தான் பண்ணோம் காட்டில். குட்டி வேறு அர்ஜென்ட்டாக உச்சா வருதுன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். எங்கே போகிறதுன்னு தெரியாமல். விஸ்வா வெயிலுக்காக கபடி கெட்டப் கில்லி கெட்டப்லாம் போட்டுருக்கலாம். அப்படியே ஓடிட்டு அந்த பக்கமாக போய் ஓட்டு வரோம். சும்மா ரவுண்டு ஓட்டுவா. சும்மா ரவுண்டு ஓடுறா. அப்படா கபடி 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 கபடி. ஏய் திரும்ப ஓடுறா பிளர் ஆயிடுச்சு. சும்மா சொன்னேன், அவனு ஓடுறான் பாருங்க. அப்படிலாம் யாரும் இங்கே இல்லையேப்பா. எக்ஸ்பெக்ட் பண்ணதோட சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. போன வாட்டி வந்து நம்ம இத்தியாஸ் எடுத்து வந்தப்போ பின்னாடிலாம் அந்த ஸ்டிக்கர் ஹீட்டுக்கு வந்து ஒட்டிக்குச்சு, பச மாதிரி ஆயிடுச்சு. அது எடுக்கவே ரொம்ப நேரம் ஆச்சு. பட் i20 வந்து அவ்வளோ ஒட்டலை. ஸோ ஈஸியாக ரிமூவ் பண்ணிட்டாங்கன்றதுனால டக்குன்னு போட்டாங்க. ஆக்சுவலாக இது இன்னும் சீக்கிரமாகவும் போட்டிருக்கலாம். பட் அவங்க அட் அ டைமில் 3-4-5 கார் எடுத்து பண்ணுறதுனால கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடுச்சு. பட் ஓகே, ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து ஒரு 2:30 கிளம்பணும்னு நினைக்கிறேன். 4 மணிக்கு ஒட்ட ஆரம்பிச்சாங்க. ஆமாம், 4 மணிக்கு ஒட்ட ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியல. 2:30 கிளம்பணும். 5 மணிக்கு இங்கே 5 மணி அது முடிஞ்சிருச்சு. டன்னு தான். ஸோ குட் ஜாப். ஒரு வழியாக என்னன்னா, நீ எதுக்கு இப்போ தலை வர்ற? உங்ககிட்ட இந்த மாதிரி அந்த சீப்பை தூக்கி தூர போடணும்டா. சீப் இருக்கு, கையில போனை உள்ள விடுறது, கையை விட்டேன், சீப் வந்துச்சு. என்ன சொல்லிட்டுங்க? சீக்கிரமா முடிஞ்சிச்சு. ஆமாம், சீக்கிரமா முடிஞ்சிச்சு. நானும் பாத்ரூம் போயிட்டு வந்துட்டேன் கைஸ். கைஸ் சொல்ல மறந்துட்டேன். இனிமேல் வந்து நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. முதலாம் போலீஸை பார்க்கும்போது டென்ட்டு போட்டிருக்கோமேன்னு கொஞ்சம் பயந்து ஓட்டுவேன். இனிமேல் பயப்படாமல் ஓட்டுவேன். ஃபைன் கட்ட வேணாம். ஏன்னா நம்மக்கிட்ட மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த டென்ட்டு ஒன்று மட்டும் தான். அதுமாரி நம்ம சேஃப்டி பர்பஸ்க்காக ரொம்ப முன்னாடி 2 பேர் காலையில், அதாவது இது நான் தனியாக ஓட்டிகிட்டு இருந்தேன், தீப்ஸ் அதை ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் தீப்ஸ் இதையும் யூஸ் பண்ணதுனால 2 காலையுமே டென்ட்டு போட்டிருந்தோம். பட் இப்போ நமக்கு அது பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஒரு வழியாக இந்த பயம் நம்மளை விட்டு போச்சு. வேணும்னே போலீஸ்காரங்கிட்ட வண்டி நிப்பாட்டி ஃபைன் போடுங்க. நீ வேணா பண்ணுப்பா, நான் பண்ண மாட்டேன். ஏய் இது எடுக்கணும்டா, போயிட்டு டியூக் ரெடி ஆயிடுச்சான், எடுக்கணும். கைஸ் நம்ம டியூக்கும் வந்துருச்சு கைஸ். அது ஒரு ஹாப்பி நியூஸ். ஆனால் பேக் டு பேக் செலவு. ஓகே, நேற்று சொன்ன மாதிரி தான். எப்போயோ செலவு பண்ண வேண்டியது இப்போ செலவு பண்ணிட்டு போயிடலாம், அவ்வளோதான். சந்தோஷம் அவளுக்கு. உன்னை பார்த்தாலே சந்தோஷம் மேடம். என்ன அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கா பாராவா. நீ கியூட்டாக இருக்கா, அவளும் கியூட்டாக இருக்கா. குட் ஈவினிங். எல்லாத்துக்கும் கை வர ஆரம்பிச்சா இப்போ. ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்களா பிச்சோம்? ஏசிக்கிட்ட போயிட்டு பேசி காத்து வாங்குவா தானே. மொட்டை என் பட்டுட்டி, என் பொட்டி, என் பட்டுட்டி, என் முட்டி, என் பட்டுக்குட்டி, என் குட்டி. சரி போடுங்க. ஹகி கொடு, ஹகி. இப்படி கொடுக்கா, திரும்பி கொடு, திரும்ப ஹகி கொடு. அங்க பாரு சரவுக்கு. நல்லா இருக்கா ஆகி? எப்பா சரவு பார்த்து என்ன இந்த ஒரு எக்ஸ்பிரஷனு? கதை சொல்லு. கதை உட சரோன்னு சொல்லல, கதை. விஸ்வா தீப்ஸ் இங்க வா. தேங்க் யூ so much. நிறையா ரைடு போவோம். அவள் என்னை மறைச்சிட்டு இருக்கா. அவளை இறக்கி விட்டேன் ஏமாத்தி, அதனால மறைச்சிட்டு இருக்கா. அவள் பைக்ல கூட்டிட்டு போனா கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு இந்த வேலையை பிச்சு மட்டும் தான் பார்த்துருக்க முடியும். இங்க பாருங்க, ஆப்பிள் மாதிரி கடிச்சிருச்சு. அவ்வளோதான், சின்ன ஜோக், அவ்வளோதான். ஒரு வழியாக போறாங்க. பாய் சொல்லிடு. பாய். விட்டு போயிட்டாங்களா? சரி, அழுவாத, படுத்துக்கோ. பாய். அதெல்லாம் பிடிச்சுப்பா. பிச்சோ பாய். பாய் சொல்லு, அப்பாக்கு பாய் சொல்லு. மம்மிக்கு மம்மி. பாய் போ.
வேர்ல்டு கப் ஜெயிச்சிட்டா இந்தியா ஜெயிச்சிச்சு அப்பா சரியான மேட்ச் மொமெண்ட் என்ஜாய் பண்ணுவோம் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க ஓகே பை 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 கடுங்க அதான் My word, they were tested by South Africa today.